செய்திகளை கசிய விடுறது அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஏன்னா ஒருத்தர் ஒரு வேலை செய்கிறாரு, அந்த சிலைக்கு சிலையிலே இருக்காதீங்க, சிலையில வீடு கட்டவா சேர்ந்து ரசிக்க டங் ஜன்னல் வச்சு எங்கேயோ போகுது காலையிலே ரைட். ஒருத்தர் ஒரு வேலை செய்கிறாரு, அந்த வேலையின் மூலமாக அவர் நிறைய புகழையும் பணத்தையும் ஈட்டுறாரு. அப்படின்னா அந்த வேலை மேலே ஒரு கண்ணு இருக்குமா இருக்காதா? ஆப்வியஸ்லி. அந்த மாதிரி ஒரு இடம் வெற்றிடமாகுதுன்னும் போது அந்த இடத்த நிரப்பறதுக்கு நான் நீனு ஒரு போட்டி போடும். இப்போ நான் போய் அந்த இடத்த எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். நான் போய் எப்படிங்க அங்கே போய் கேட்கறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனால் ஒரு விஷயம் நம்ம செய்யலாம். என்னன்னா, நமக்கு தெரிந்தவர்கள் மூலமாக அந்த விஷயத்தை கசிய விடுவது அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. இது விஷயத்தை கசிய விடுவது அப்படின்னு. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை கசிய விடலாம். அந்த மாதிரி கசிய விடும் செய்திகள் வலைதளம் எங்கும் ஏராளமாக வியாபித்து கொண்டிருக்கின்றது. அது என்ன அப்படின்றதையும் இந்த எபிசோட பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். கசிய விடுறது, கசிய விடுறதுன்னா செய்திகளை கசிய விடுவது. புரிஞ்சுது எனக்கு. You can understand very well about it. Yes. அப்படிங்கிற பட்சத்துல என்ன அப்படின்ற ஒரு ஆர்வம் வருது இல்லைங்களா? நீங்க வந்து ஒரு 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 ஓப்பனிங்லேயே வந்து எல்லாத்தையும் சொல்லி ஒரே இதில் முடிச்சுருவோம். அப்படிலாம் இல்லாமல் இப்போ வந்து ஒரு மாதிரி பீடிகையா அது பேர் தமிழ முயற்சி பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு எதுவுமே ஒழுங்காக வரல சார். அதான் பிரச்சனை. ஏன் சொல்கிறீங்க அப்படி? வராமல் எப்படிங்க ஒரு புள்ள தூங்கிட்டு இருக்கும் பெட்ரூமில், எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம்? அப்படிலாம் சொல்லாதீங்க. டோன்ட் டிகிரேட் யுவர் செல்ஃப். எதையோ முடித்து போடுவது என்பது இல்ல மேடம். நீங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போலாம். ரைட், கம் டு தி பாயிண்ட். எஸ் விஷயம் அப்படிங்கிறதுல என்ன விஷயம்? எஸ், வாட் இஸ் தி மேட்டர்? இட்ஸ் கால்ட் எஸ். என்ன பிரிட்டிஷ்ல பேச்சு. அதேதான். ஃபார்ம் தி சென்டென்ஸ். ஆமா, சின்னதா. எஸ் ப்ளீஸ். இப்போ வெற்றிடம் அப்படிங்கிற போதே புரிஞ்சிருச்சு கமல் சார் வரல அப்படிங்கிறதுனால அந்த இடத்துக்கு யார் வருவாங்க அப்படின்னா, நாமளும் நிறைய பேர்கிட்ட வந்து யாருங்க வருவாங்க, இவங்க வருவாங்களா அவங்க வருவாங்களா அப்படின்லாம் பயங்கரமாக வந்து கேள்வியெல்லாம் கேட்டு போன எபிசோட் பண்ணோம். ஸோ எல்லாருக்குமே ஒரு ஒரு அபிப்பிராயங்கள் இருந்தது. அப்படி இருக்கும்பொழுது நேற்று ஒரு செய்தி இடியாக இறங்கியது. இடியாக அப்படி சொல்லக்கூடாது, ஒரு செய்தி ஒன்று வந்தது, சரத்குமார் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் வந்தது. அது எப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். இதுக்கு அப்புறம் இன்னொரு மாதிரி நிறைய செய்திகள்லாம் வந்தது டக்குன்னு இது பண்ணுற மாதிரி. அது வந்து இவங்க ஒரு அது பேர் என்ன, இன்னொன்று சொல்லணுங்க, பார்த்திபன் பேர் கூட அடிபட்டுச்சு. பார்த்திபன் பேர், பார்த்திபன் வந்து எப்படி இருக்கும், போனது வந்ததுன்னு இருக்கா. சரத்குமார் ஏற்கனவே ஷோஸ் பண்ணியிருக்காரு. அவர் இதை பண்ணுவாரா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்களும் இதில் இருக்குது. இதில் வந்து என்ன சொல்கிறது, எப்படியா இருந்தாலும் ஒரு கம்பேரிசன் இல்லாத இப்போ வர ஷோ இருக்காது. அதில் வந்து மாற்றுக்கருத்தே இல்லை. அது இருந்தால் அவர் பண்ணியிருப்பார், இவர் பண்ணியிருப்பார் அப்படின்ற விஷயங்கள் தான் வந்து முதன்மையாக பேசப்பட போகுது. அதுதான் உண்மையும் கூட. இங்கே கூட ஒரு கமெண்ட் பார்த்தேன். இப்போ வந்து ஒன்று சொல்லிடுவீங்க, அதுக்கப்புறம் அவங்களே ட்ரோல் பண்ணுவீங்கன்ட்டு. ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை தப்பாக சொன்னாங்கன்னா அதை சொல்லி காட்டுறது தான் வந்து உண்மையான விமர்சனம், உண்மையான ஜனநாயகம். அதுதான். அதை வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்க அப்படின்றதுக்காக அதை மழுப்பிட்டு போகிறதோ, அதை பற்றி ஒரு விஷயமாகவே அது வந்து அது கரெக்டு தெரியுமா அப்படின்ற வாதாடுறது தான் தப்பு. அதை பற்றி நீங்கள் கருத்து கூட சொல்ல போயிடலாம். ஆனால் நீங்கள் அதை கரெக்டு அப்படின்னு வாதாடுறது மிகப்பெரும் தப்பு. அது இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு நிகழ்ச்சியில் ஒரு விஷயத்தில் ஒரு பக்க சார்பு எடுக்கும்போது அதை சுட்டி காட்டுறது கடமை. அது விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், அது வெற்றிமாறனாக இருக்கட்டும், அது மிஷ்கினாக இருக்கட்டும், ஹூவர் இட் இஸ், யூ ஹூவர் பார்ட்டிசிபேட் இன் திஸ் ஷோ. அவங்க தப்பு செஞ்சால் அதை சொல்லிடுறது தானே வேலை. அது சொல்லாமல் வந்து முட்டு கொடுக்கறதுக்கு எந்த விதத்துக்கு நியாயம்? இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, மழுமுட்டுத்தனமான ஒரு கமெண்ட்னு வச்சுக்காங்களேன். அதுக்கு வந்து ஒரு எதிர்வினையாக நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காக சொன்னது அது. அதனால் வந்து இவங்களாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, போட்டி பாடி பொண்ணுன்னா பாடிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறாங்க அவங்க. அதுதான் மேட்ரு. அதுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்குது, அங்கே போய்க்கலாம் நீங்கள். தட்ஸ் இட் ப்ளீஸ். ஸோ இப்போ வந்து என்னென்னா, சரத்குமார் அவர்கள் வருவதாக ஒரு பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கிறது. நேற்று வந்து சமூக வலைதளங்கள்லாம் இந்த மாதிரி அடுத்த பிக் பாஸ் ஷோ பண்ணுறது இவர் தான். இப்போ நான் செய்திகளை கசிய விடுவது அப்படின்றது இருக்கு இல்லையா, இந்த பேச்சுக்கள் வந்து நிறைய போயிட்டு இருக்கும்போது நிறைய இடங்களில் வந்து பார்த்திபன் பெயர், வெற்றிமாறன் பெயர், இதெல்லாம் வந்து அப்படியே போகும்போது ஒன்று நாம் புரிஞ்சு சில பேர் பெயர்கள் சொல்லுவோம், சிலது வந்து அவங்களே வந்து இந்த பேர்லாம் கொஞ்சம் சொல்லி விடுங்க நம்ம சேனல் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் வரும். எங்களுக்கு வந்து தானே வரல, அதுதான் உண்மை. அது வந்து ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். ஒரு பார்ட்டிசிபெண்ட் இதில் இருந்தாங்க. அதில் ரொம்ப வேண்டப்பட்டவர் நம்மக்கிட்ட வந்தாங்க. நம்ம இதை வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. இல்லைங்க, அதாவது
ஏதோ ஒரு நல்லது ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு சின்ன தப்புனா கூட அதை வந்து நம்ம வந்து நம்ம எப்பயுமே அது மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். Yes. இப்படி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அவர் செய்கிற தப்பை நம்ம சுட்டியே காட்ட முடியாது அப்படின்னு அதை வேணான்னு நிராகரிச்சிட்டோம். ஆனால் அந்த மாதிரி வாங்கி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது நம்மளுக்கு தெரியல. ஆனால் நம்மளுக்கு இப்படி ஒரு ஆஃபர் வந்தபோது நம்ம அதை நிராகரித்தோம், அவ்வளோதான். ஏன்னா 3000 பேர் பார்த்தாலே 5000 பேர் பார்த்தாலும் சரி 50,000 பேர் பார்த்தாலும் சரி இதே தான் விளம்பரங்கள் வந்து நம்ம அனுபவிச்சிருக்கோம். பட் இந்த மாதிரி வந்து ஒரு பக்கசார்பாக ஒரு பேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணதில்லை, ரைட்? ஓகே. ஸோ அந்த மாதிரி பெயர்கள் அடிபட்டு கொண்டு இருக்கும்போது சரத்குமாருடைய பெயரும் அடிபட்டது. ஆமாம், அதை வந்து அவர் தான் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம்டு ஒரு நியூஸ் மாதிரியே வந்து நேற்றெல்லாம் வந்து வந்துட்டு இருந்தது. அது எந்த அளவுக்கு நம்ம வந்து ட்ரஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியல. பட் இன்னுமே கூட வந்து அவர் வராரு அப்படின்னும் பொழுதே மேபி எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற மாதிரி சேனல் சைட்லேருந்து சொன்னாலும் சரி இல்லை அவங்க சைட்லேருந்து சொன்னாலும் சரி அதற்கான அந்த பல்ஸ் ஆஃப் த பீப்புள் அப்படிங்கிறது இருக்கும் இல்லைங்களா, அதை பார்ப்பாங்களோ அப்படின்னு தோணுச்சு. வந்தா ஓகேவா அப்படின்றப்ப ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து ஐயோ இல்லைங்க இவர் வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி யாரையாவது சொல்லும் பொழுது அப்ப உடனே சரி அப்ப அவரை வந்து எடுத்துட்டு அடுத்த பர்சனை வந்து இது பண்ணலாம் அப்படிங்கறதும் வந்து ஒரு ஐடியா. இன்னொரு ஒரு ஐடியாலஜி வந்து இந்த கோ டு மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அதாவது என்னெல்லாம் வந்து கம்பேரிசன் மோடெல்லாம் பண்ணி அதன் பிறகு வந்து ஒரு பொருளை மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு வர்றது இல்லைங்களா. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இப்போ இவருக்கு அப்படின்னு ஒரு பல்ட்டி அடிக்க தெரியாது, அவருக்கு வந்து இது பண்ண தெரியாது, கயிறு ஏற தெரியாது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அப்ப நம்ம இன்னொன்னு என்ன ஆயிடும், ரொம்ப இப்படி வரும்பொழுது டக்குன்னு வேற ஒரு ஆளை வந்து அவரை விட கொஞ்சம் ஜாஸ்தியா இறக்குறப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா அப்போ நம்ம வந்து அக்செப்டன்ஸ் மோடுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடுவோம். உதாரணத்துக்கு ரொம்ப மேடும் பள்ளமா இருக்கிற குழி ரோட்ல தான் நம்ம டிராவல் பண்ணிட்டே இருப்போம். மேடும் பள்ளமும் குழிகள். ஆமா, எஸ், we always travel that kind of path. அப்படிதான் டிராவல் பண்ணுவோம். ஆனா அப்போ வந்து நம்மளோட இது வந்து என்ன அப்படின்னா நமக்கு கரெக்டான ரோட் கொடுக்க வேண்டியது வந்து கடமை, கடவுளுடைய கடமை. இது அதாவது இயற்கை எல்லாத்தோடைய கடமை. அது இயற்கை கிடையாது, ரைட் கவர்மெண்டோட கடமை. எஸ், கவர்மெண்டோட கடமை. ஏன்னா கவுன்சில் டாக்ஸ் கட்டுறாங்கன்னா கவர்மெண்ட் will provide the basic things. எஸ் 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 எஸ். அப்படி இருக்கும்போது நம்ம அப்ப ஒரு கட்டத்துல என்ன ஆகும், அவங்க போட்டா அதாவது வந்து நான் இயற்கை கிட்ட சொன்னது ஒண்ணு தான் மேடம். இப்போ எல்லாம் கடவுள் இப்போதான் இது இயற்கையமாக இருக்குது. ஏன்னா சின்ன வயசுல நம்ம கடவுள் கண்ண குத்துணும் அப்படி தான் வளர்த்தாங்க. நான் இயற்கை கிட்ட பேசுறது நீ தான் என்ன வளர்த்த எல்லாம் பண்ண, நீயே பார்த்துக்கோ, நீ எல்லாம் எனக்கு என்ன வேணுமோ சரியான பாதையை என்னன்றது நீயே சொல்லி விட்ரு அப்படின்றது வேணும். ஓகே, எனக்கு அதோட இது புரியல. வேணாம், கம் டு பாயிண்ட். எஸ் ப்ளீஸ். ஒரு சில விளக்கங்கள் பேசிட்டு இருக்கும்போது சில விளக்கங்கள் நான் சொல்லி ஆகணும்ல, அதுதான். ஸோ அப்போ ஃபுல் ரோடு போடலனா கூட அந்த பள்ளத்தை மூடி விட்டா கூட நம்ம என்ன பண்ணுவோம், ஹாப்பி ஆயிடுவோம். அப்பா ரோடு போடுறதுன்னா மேட்டர் இல்லை, அட்லீஸ்ட் இதையாவது பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி we will happy with what we have got அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல. எஸ், of course. அந்த மாதிரி தான் வந்து ஒருத்தர் பேரை மாறி சொல்றதா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் வந்து வரும்பொழுது கம்பேரிசன் மோடுக்கு வந்து கமல் சாரோட கம்பேர் பண்ண மாட்டோம். அப்ப இவங்களுக்கு பதிலா இவங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்பேரிசன் கடலே ஒன்னாக்க விடலே என்ன காலின் மகளே நீ முத்தாளும் தோடலே ஒரு மாமா. ஏங்க எல்லாத்தோட கருணை கொடூரமான இன்னொரு செய்தி வந்தது மேடம். அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், உங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கும், உங்களாலே அதை ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். அது என்னன்றது அந்த செய்தி இங்க பாருங்க, பேரை மட்டும் படிங்க மேல. ராஜேஸ்வரி ரங்கநாதன். அந்த கமெண்ட்டை மட்டும் கொஞ்சம் தயவுசெய்து பண்ணிங்களேன். இது எவ்வளவு கருணை கொடூரமானது, எவ்வளவு பெரிய கற்பனையில வந்து இது இருந்தது. வங்காள கடலை விட இது பசிபிக் பெருங்கடலே, அரபிக் கடலே, கருங்கடலே, எல்லா கடலையும் எடுத்துட்டு வந்து போட்டு அமுக்குற ஒரு இடம் மேடம் இது. இந்த கமெண்ட்டை மட்டும் படிங்க மேடம். ராஜேஸ்வரி ரங்கநாதன். இருந்தாலும் உங்களுக்கு குசும்பு தாங்கலன்னு தான் நான் சொல்ல முடியும். குசும்பு இவ்வளவு குசும்பு ஆகாது. எஸ் ப்ளீஸ் படிங்க. பார்த்தீங்களா, கட்டின பொண்டாட்டி கூட பிறந்த பொண்டாட்டியே சொல்லிட்டா. அதை சிரிக்கிறா, பகபகான்னு சிரிக்கிறா மேம். இப்ப சிரிச்சு வாயை மூணு ஐயோ இதுலதான் பிரச்சனை. இந்த ஊருக்கு வந்தப்பறம் இந்த கேமரா எல்லாத்துலயும் இருக்க மாதிரி நம்ம வீட்லயும் ஒரு கேமரா இந்த மாதிரி ஆப்போசிட் கேமராவை வச்சிடலான்னு இருக்கேன். ஆக்சுவலி இந்த இன்டர்வியூ எடுக்கும்போது இந்த பக்கம் ஒரு கோடு போட்டு இந்த பக்கம் ஒருத்தவங்க இந்த பக்கம் ஒருத்தவங்கன்ற மாதிரி எடுத்து வர போறீங்க. பொண்டாட்டிக்கு ரொம்ப கூச்ச சுபாவம் அப்படின்றது தான் நான், இல்லைன்னா நான் எட்டு வந்துருவேன் அது ஆக்சுவலி. ஆமா, நிறைய பேர் இப்போ ஒய்ஃபோடே நம்மளை பார்த்து எல்லாருமே அவங்க ஹஸ்பண்டோட ஒய்ஃப் வந்து பேபி ரிவ்யூலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் வந்து இது என்னது டிஸ்கஷன்லாம் இப்படி போகுது. நாம தான் இன்னும் வந்து திரைமறைவுல இருந்து எல்லா வேலைகளையும் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலி. ஒருத்தரோட கம்ஃபர்ட். எஸ் ப்ளீஸ் உங்க கம்ஃபர்ட் எனக்கு நல்லாவே தெரியும் மேடம். திரைமறைவுல அதான். சரி சொல்லுங்க. எஸ் because sir always talked all issues with more matured. yeah thank you Rajeshwari, thank you. I always follow you since baby one and other program. obviously yes பண்ணலாம். ஒருத்தருக்கு ஒரு கருத்து. ஆமாமா, ஒருத்தவங்களுக்கு கருத்து இருக்கலாம் இல்லையா.
நல்ல விஷயம். அதாவது ராஜேஸ்வரி, நீ என்ன பண்ணி எது பண்ணி பொண்டாட்டியே காலங்காத்தால சிரிக்க வச்ச பெருமை உனக்கு தான் சேரும்னு வச்சுக்காங்களேன். அதாவது இந்த சட்டை போட்டா இப்படி இருக்கும், அந்த சட்டை போட்டா இப்படி இருக்கும், கோட்டு போட்டா அப்படி இருக்கு. என் பொண்டாட்டி எங்க சிரிச்சேன்னு நான் சொல்றேன். பண்றது மெச்சூர்டா பேசுறாங்க போறாங்க அப்படிலாம். நான்லாம் பாவாடை மாதிரி ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்து இந்த சேர்ல உட்காந்தானே யோசிச்சு பாருங்க, புகார்னு சிரிச்சுவேன். என் பொண்டாட்டி சிரிச்சு எச்சு என் மேலே தெரிக்கும் நம்ம மாதிரி பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி சிரிப்பான்னு வச்சுக்காங்க. சிரிப்பா சிரிச்சு போயிடும் என் வாழ்க்கையே. சரி, எனிவே ஒரு கற்பனை தானே, எல்லாருக்கும் கற்பனை, ஒரு ஆசையை சொல்றதுலாம் ஒன்றும் தப்பு கிடையாது. பட் எனிவே பெயர்கள் வந்து அடிபடுது. ஒரு சில பெயர்கள் மோஸ்ட்லி சிம்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது என்னன்றத இப்பயே சொல்ல முடியாது. அது இன்னொரு வீடியோவில் விரிவாக பேசுகிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக விரிவாக பேசுகிறோம். ஏன் அதுக்கான சாத்தியக்கூறு என்ன ஏதுன்னு பேசலாம். பட் அதே மாதிரி இன்னொரு கமெண்ட் ஒன்று வந்தது, கௌசல்யா நினைக்கிறேன். ஷீ ரோட் என்னது, ஏன் எப்போ பார்த்தாலும் ஆம்பளைங்களே வரணும், ஏன் ஒரு ராதிகா, ஒரு ரம்யா கிருஷ்ணன், அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு லேடிஸில் இருக்கிறவங்கள சொன்னாங்க. நிறைய இருக்காங்களே அவங்க, சுகாசினின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. குபுக்குன்னு சிரிப்பு வந்துருச்சு எனக்கு. ஆக்சுவலி அது சொல்றது தப்பு கிடையாது. ஸோ ஏன்னா சுகாசினி வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க, பேசுவாங்க, நிறைய நிகழ்ச்சிகளும் தொகுத்து அதெல்லாம் பிரச்சனை இல்லை. என்னன்னா அந்த அனுபவங்கள் வந்து அவருடைய அனுபவங்களோட இவங்களுடைய அனுபவங்கள் நிறைய பேசுவாங்க. அவங்க வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி அவங்க வந்து இந்த மாதிரி அது மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் போயிட்டுன்னு வச்சுக்காங்களேன். அப்போ வந்து என்னன்னா அந்த வாட் இஸ் நான் சொன்ன வந்தது என்ன சொல்ல வந்த மாதிரி கௌசல்யா யாரும் சொன்னாங்க. கௌசல்யா இந்த மாதிரி லேடிஸ் ஏன் ஆண்கள் தான் பண்ணணுமா, பெண்களும் பண்ணலாம் அப்படின்னு. அதில் இன்னொருத்தவங்க வந்து ரம்யா கிருஷ்ணன் நம்ம சொன்ன அதே இதை சொன்னாங்க. அவங்க வந்தாங்கன்னா சாரி நல்லா இருக்கு, பொட்டு நல்லா இருக்கு, ரிங்கு நல்லா இருக்குன்னு கவனம் அப்படி போயிடும். ஓகேங்களா, கமல் சார் கிட்ட வந்து நீங்க வந்து ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா எஸ் யூ ட்ரெஸ் ஆல்சோ குட் அப்படி, ஆமா அந்த மாதிரி யூ டு லுக் குட் அப்படின்றதோட நகர்ந்து போயிடுவாரு. ஜன்னல் வச்ச ஜாக்கெட்டு, இந்த மாதிரி கோட் நல்லா இருக்குது, இது மெரூன் கலர் கோட் போட்டாங்க, அந்த மாதிரி அவ்வளோ ஒரு டீப்பெயிலாக போக மாட்டார். நீ என்ன சொன்னா ஒன்ன சொன்ன அப்படின்ற மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து ரம்யகிருஷ்ணன் வந்து அந்த மாதிரி ஆகா அப்படின்றது. ஏன்னா நம்ம ஏற்கனவே 2-3 எபிசோடு பண்ணாங்க அவங்க. கண்டிப்பா அதுலயே நம்ம சொன்னோம். ஏன்னா இன்னொரு ஒரு விஷயமா யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கு ஹேண்டில் பண்றது, பீப்புள் ஹேண்டிலிங்ன்றது இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப கஷ்டம். அவங்க வந்து நீங்க மனசு கோணாமலும் பேசணும் அண்ட் அவங்களோட பிரச்சனைகளையும் சுட்டி காட்டணுங்கிற மாதிரி தான் வந்து நம்மளோட தமிழ் பிக் பாஸ் இருந்தது. அப்படி இருக்கும்பொழுது அது மாதிரி எப்படி பேசுறது அப்படிங்கிறதே வந்து நம்ம யோசிக்கணும். அதனால ஒரு சிலரால முடியும், மனசும் கோணாது, அவங்க சொல்றதையும் நாமளே சரின்னு அக்செப்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஒரு மாதிரி அக்செப்ட் பண்ணி வாங்க. அப்படிலாம் இல்லை மேடம், அப்படிலாம் இல்லை. நோ சொல்றவங்கலாம் நிறைய பேர் நோ சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க ஒரு ஜென்ரலா ஓகே 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 சொல்லுங்க. ஸோ அதுதான் வச்சுக்கோங்களேன். ஓகே ஓகே. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு அது மாதிரி வராமல் இருந்திருக்கலாம். பட் யோசிச்சு பார்க்கும்போது ராதிகா அப்படிங்கிறப்ப அவங்களும் நல்லா பேசி பார்த்தீங்க. ராதிகா அதான் டக்குன்னு மறந்துட்டேன், சித்தி ராதிகாவை நான் மறந்துட்டேன். அவங்க கொஞ்சம் நல்ல போல்டாகவும் பேசுவாங்க. அண்ட் ஷீ லிவ்ஸ், அவங்களோட நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது ஷீ லிவ்ஸ் பை ஹர் செல்ஃப்ங்கிற மாதிரியான ஒரு மோட்ல தான் அவங்க இருக்காங்க. ரோகிணி ஆல்சோ குட் சாய்ஸ். எஸ், ரோகிணி ஆல்சோ குட் சாய்ஸ். நிறைய இலக்கிய வட்டங்கள், இப்போ புத்தக பரிந்துரைகள்லாம் அவங்களும் இருந்திருக்காங்க. எஸ் ப்ளீஸ். அதுதான். ஸோ அவங்க 2 பேரும் நல்ல சாய்ஸ். மற்றபடி டக்குன்னு வந்து அந்த நம்ம யோசிப்போம்ல இவங்க அப்படின்ற மாதிரி வேற யாரும் டக்குன்னு மைண்டுக்கு வர மாட்டாங்க. சரி. இந்த கணீர்னு குரல்ல ஒருத்தவங்க நியூஸ் படிப்பாங்க சார் முதல்ல, அவங்க நல்லா பண்ணுவாங்க. யார் சொல்றீங்க? பாத்திமா பாபுவா? இல்லையா, சோபனா குரலே கணீர்னு இருக்கும். சந்தியா ராஜகோபாலா? வணக்கம் நிர்மலா பெரியசாமியா? இல்ல சார். சரி, உங்களுக்கு அந்த பேரே சொன்னாலும் உங்களுக்கு பேரே தெரியல. ஆனா இப்ப நான் சொல்லும் போது நான் கரெக்டா அந்த பேர்லாம் சொல்லிட்டேன். அது உங்களுக்கு தெரியலன்னும் போது நீங்க எவ்வளவு பெரிய ஒரு நீங்க இல்ல எஸ் ஐ நோ, நீங்க வேற ஒரு ஜாப்ல நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும்போது இது ஒரு சைடு குசுனி வேற தானே இது. கொஞ்ச நாள் சார் இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடியட்டும், கடைக்கு போலாம், போறப்ப கண்டிப்பா எங்கேயாவது அந்த பாலை வாங்கலன்னு இருக்கும். அந்த பாலுங்களா? சரி. ஓகே ரைட். எனிவே அப்புறம் தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணதுக்கெல்லாம். அப்போ இப்போ வந்து இது வந்து ஒரு டிஃபால்ட்டாக ஆகிடுச்சு. இதுக்காகவே பழம் வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வாங்கிட்டு வந்து செர்ரி, அப்புறம் அந்த என்னது ஸ்ட்ராபெரி கண்ணு விண்வெளி பெண்ணு சில்வர் ஸ்பூன் கையோடு பிறந்தவள் நீயே, ஒரு ஃப்ரிட்ஜுக்குள் ஆப்பிள் போ இருந்தவள் நீயே, தங்கத்தட்டில் சோறு பென்ஸ் ஏசி காரு தினமும் நெஞ்சோடு சொல்லாத சோகம் என்ன, தனிமை இனிமையாக இனிமை புதுமையாக உனது கண்ணோடு
சொல்லாத சோகம் என்ன. வெல்கம் டு த ஷோ அனுராதா ஸ்ரீராம். ஒரு பேச்சு. எனிவே இதெல்லாம் வந்து சொன்னாங்க. ஆக்சுவலி அதெல்லாம் நிசாமுதீன் தான் வந்து வீட்டுக்கு வந்து வரும்போது அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாரு. நாங்களும் வாங்குவோம், ஆனால் குட்டிக்கிட்டே இருக்கோம். அவர் வந்து அது ஏதோ வாட் இஸ் தட் ஷாப் எம்என்எஸ்ல தான் அது நல்லா இருக்கும் ஜாக்கி அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து பார்த்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போனார். சரி, அதெல்லாம் வந்து ஒரு இதுவாக பண்ணோம். இது நாங்கள் தான் வாங்கணும். இங்கே பாரு பெரிய சைஸில் அப்படின்ற மாதிரி எலுமிச்சை பழம் தான் இது. அது எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. தட்ஸ் ஆமாம், ஒரு இது பண்ணால் ஒரு கல்யாணத்துக்கே பானகம் மாதிரி கரைச்சி ஜூஸை கொடுத்துடலாம், அந்த மாதிரி இது. ரைட், எனிவே நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். சரத்குமார்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பட் அவரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. பட் பேர்கள்லாம் வரும்போது அது வந்து கசி விடுறது மாதிரி அவங்கவுங்க சைடில் அவங்கவுங்க பேர் பிடிச்சவங்கலாம் போது டக்குன்னு அவங்க அந்த பத்திரிகையில் இருக்கிறவங்க ஆமா இவங்க நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு 4-5 பேர் ஒன்னா சேர்ப்பாங்க. விஜய் சேதுபதி பரவல் அடிபட்டு இருக்கப்ப ஸோ அந்த மாதிரி வந்து சிம்பு ஏற்கனவே சிம்பு பண்ணியிருக்காரு. ஸோ விஜய் சேதுபதி சிம்பு அப்படின்ற மாதிரி வரும்போது டக்குன்னு அரவிந்த் சாமி வந்தார், அதுக்கப்புறம் சூர்யா உள்ளார வந்தார், அதுக்கப்புறம் கார்த்தி கூட வந்துட்டார் உள்ளார. ஸோ அந்த மாதிரி அவங்களும் புரிஞ்ச பெயர்களை பேசிட்டு தான் இருக்காங்க. ஜாக்கியே வந்திருக்காரு இல்லைங்க. ராஜேஸ்வரி ரங்கநாதன், நீ என்ன மாதிரி வேலை பண்ணி வச்சிருக்க பத்தியா? அதாவது என்னை பார்த்தாலே வந்து ஒரு அளவு பம்மரா ஆள் எதுவும் வந்து புகுன்னு சிரிக்கிறா, அதுவும் வாய் முன்னு சிரிக்கிறா. வேற யாரையும் சிரிப்பா, நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. எனிவே பட் ரைட், ஒரு சாங் ஏற்கனவே பாடிய சார், அதனால முடிச்சலாமா? போதும்ல, அதுவே போதும். ரொம்ப கர்ண குடூரமாக தான் இருந்தது அது. ஐயோ நீங்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறது எனக்கு புரியுதா அனுராதா ஸ்ரீராம்? புரியுதுங்களா ஸ்ரீராம்? ஓகே. எனிவே லைக் பண்ணாதான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு எபிசோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் signing off.